பள்ளிக்கூடமல்ல பேராசிரியர் வாய்ப்பில்லாமல் வளர்ந்தார். ஆனால் கோயில் வார்ப்புகள், ரேடியோ செய்திகள், பழைய பத்திரிகைகள் ஆகியவற்றை பார்த்தும் கேட்டும் அவர் தன்னை தானாகவே கல்வியாற்றலுடன் வளர்த்துக் கொண்டார். தற்போது அந்த சேல்ஃப் காட்டுப் பகுதியில் ஒரு மரத்தின் கீழ் திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தி 40க்கும் மேற்பட்ட பழங்குடி சிறுவர்களுக்கு எழுத்து, கணக்கு, வாழ்க்கைத் திறன்கள் ஆகியவற்றை கற்றுத் தருகிறார். அவரை மாணவர்கள் பேராசிரியர் முருகன் என அன்புடன் அழைப்பார்கள். படிப்பு என்றால் பள்ளிக்கூடம் மட்டுமல்ல என்பதற்கு இவர் உயிர் பொருந்திய உதாரணம். டிஸ்கிரிப்ஷன் இன் தமிழ். கல்வி இல்லாமலே கல்வியை கற்றுக்கொண்டு பலருக்கு புகழ்பெற்ற ஆசிரியரான முருகனின் பயணம் ஒரு உணர்ச்சிகரமான தமிழ் கதை. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இது நம்ம கதைகள் சேனலுக்கு